ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு கஷ்டப்படாதீங்க. சப்பாத்தி வேணுங்கிறவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக உங்களுக்கு தேவைக்கேற்ப எனக்கு வந்து 1 கப்பு மைதா மாவு 1 கப்பு கோதுமை மாவு தேவைப்பட்டுச்சு. அது எனக்கு போதுமானதாக இருக்குது. உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. அதில் தேவையானது உப்பு, கொஞ்சம் சமையல் சோடா இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு கொஞ்சமாக லைட்டாக தேவைப்படுங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவுலேயே ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நான் தோசை மாவு பதத்துக்கு நான் வந்து கிளறிக்கிட்டே இருந்தேன். கரண்டியில் கிளறீங்க கட்டி விழுகாதான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இது வந்து கட்டி விழுகும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்ச நேரம் வந்து கரைச்சிக்கிட்டே இருந்தால் சரியாக போயிடும். அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வந்து மாவு கரைக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. எங்ககிட்ட இல்லை, அதனால தான் உங்களுக்கு நான் இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். பாருங்கள், கரைச்ச வாட்டி இப்படி தான் இருக்குது. இதுவே இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கரைச்சிட்டே இருந்தோம்னா சரியாக போயிடும். அதுவுமே இதுக்காக பணம் செலவு பண்ணி வேஸ்ட்டாக அது இதுன்னு வாங்கி நாங்கள் செலவு பண்ண தேவையில்லை பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் தோசைக்கல் அடுப்பில் வச்சு அனல் கம்மியாக வச்சுக்கலாம். அது கொஞ்சம் சட்டி காயிற நிலமையில் நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். என்னக்கா உங்கள் சட்டி இவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க. அடுத்த வீடியோவில் இந்த சட்டி இவ்வளோ கருப்பாக இருக்குல்ல, நான் ஒயிட்டாக்கி காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போது தோசை ஊற்றிட்டு மேப்பக்கம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டன் துணி இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உப்பி வரும். கண்டிப்பாக நான் சொல்கிறத நம்ப மாட்டீங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், அதோடைய ரிசல்ட்டு தான். நாங்கள் எப்பவுமே இது மாதிரி தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். தோசை மாவு இத்தனை பேர்த்துக்கு வந்து நம்ம தேய்ச்சிட்ருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இது தான் நாங்கள் வந்து எப்போவுமே ரெகுலராக செய்கிறதுமே. பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக உப்பி வருது அப்படின்ட்டு. இதில் வந்து எண்ணெய் சேர்க்கலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானதுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவைன்னு வேணுங்கிறவங்களுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து அவ்வளோவா எண்ணெய் சேர்க்க மாட்டோம். லைட்டாக தான் அந்த மாதிரி பண்ணிப்போம். உண்மையே சொல்லப்போனால் சப்பாத்தியில் எண்ணெய் கம்மியாக விட்டு சாப்பிட்றது உடம்புக்குமே நல்லது. எண்ணெயே இல்லாமல் சாப்பிட்றது இன்னமும் நல்லது. நீங்கள் ஒன்று மட்டும் தான் போட்டிங்க, அடுத்து வந்து போடலைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. பாருங்கள், நான் ஒன்று மட்டும் போடலை, நான் எல்லாமே இதே மாதிரி தான் நான் போடுவேன். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி தான் போட்டு எடுப்போம். மாவு பிசைஞ்சு போடுறதுல எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கோ அதே மாதிரி தாங்க இந்த மாதிரி மாவு போடுறதும் தோசை மாதிரி ஊற்றுறதுல அவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்கும். இதில் சப்பாத்திக்கு சப்பாத்தியும் ஆச்சு, நம்ம ஹெல்த்தியாக எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. இதே மாதிரி தான் நாங்கள் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.